நான் தான் இப்ப சொல்றேன்ல, கேப்டன் எம்ஜிஆரை தன் மானசீக குரு சினிமாலையும் சரி அரசியலும் சொல்லி பகிரங்கம் அறிவிச்சிருக்காரு. அது மாதிரி அறிவிக்கிட்டோம். எங்கள் அரசியலில் வரலாற்றுல எங்கள் அரசியல் முன்னுதாரணம் கேப்டன் தான், அவர் தான் எங்க மானசீக குரு அப்படின்னு யார் வேணாலும் அறிவிக்கட்டும். அதுக்கப்புறம் புகைப்படம் போடலாமா வேணாமான்னு கேட்கட்டும். எங்க மானசீக குரு கேப்டன் தான் சொல்லிட்டு அவங்க தாராளமா படம் போட்டுக்கலாம். புரியுதுங்களா? ஆனா எதுவும் சொல்ல மாட்டாங்க, எதுவும் பேச மாட்டாங்க. ஆனா அவங்க பேனரு போஸ்டர் மட்டும் சமூக வலைதளத்தில் பயன்படுத்துவதை நாங்க இல்ல, எங்கள் கடைகோடி நிர்வாகிகள் தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இன்னைக்கு நாங்க அரசியல் கட்சி, அவங்க ஒரு அரசியல் கட்சின்றப்போ கேப்டனை மானசீக குருன்னு அறிவிக்கிட்டோம். நான் போடுங்கன்னு சொல்றேன். ஆமா, அதேதான் கூட்டணின்னு வரும்போது கூட்டணியில தலைவர் படத்தை பயன்படுத்திக்கலாம். நான் அன்னைக்கே சொல்றேன், கூட்டணின்னு வரும்போது கேப்டன் படத்தை பயன்படுத்திக்கலாம். இல்ல தனி கட்சியா நீங்க பயன்படுத்தணுமா? எங்கள் அரசியல் குரு கேப்டன் தான், அவர் தான் என்னுடைய மானசீக குரு, அவர் தான் எங்க ரோல் மாடல் அறிவிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நான் தாராளமா யூஸ் பண்ணுங்க நான் சொல்றேன். இல்ல, கற்பனைகளுக்கெல்லாம் நான் எப்பயுமே பதில் சொல்றது இல்லைங்க. எதுவுமே உறுதியே இல்லாதப்ப நீங்க ஒரு கேள்வி எழுப்புறீங்க. நீங்க சொல்ற எதுவுமே இங்க உறுதி இல்லாதது. சோ அதை பற்றி இப்போ நான் பதில் சொல்ல எதுவும் இல்லை. அது வரட்டும், அப்ப நான் பதில் சொல்றேன். நான் தான் ஓப்பனா உங்ககிட்ட சொல்றேன்ல, எல்லா கட்சிகளும் தேமுதிக அவங்க கூட்டணிக்கு வரணும்னு கட்டாயம் விரும்புவாங்க. இதுல மாற்று கருத்து ஒன்றும் கிடையாது. ஏன்னா இது கேப்டன் என்ற ஒரு நல்லவர், ஒரு புனிதர், இன்னைக்கு தெய்வமாக மக்கள் மனசில் நிலைத்து நிற்கும் ஒரு தலைவருடைய கட்சி. அதனால நிச்சயமாக யாராக இருந்தாலும் அவங்க கூட்டணியில தேமுதிக இருக்கணும்னு விரும்புவாங்க. ஆனா இந்த நிமிடம் வரை நாங்க யார்கிட்டையும் எந்த பேச்சுவார்த்தையோ எதுவும் பேசல. அண்ணன் ஸ்டாலின் நாங்க ஏன் போய் பார்த்தோன்னா, ஒரு உடல்நிலை சரியில்லாம ஓய்வில் இருந்தப்போ வீட்டில் போய் சந்திச்சோம், மரியாதை நிமித்தமா, அரசியல் நாகரீகம் கருதி. ஏன்னா கேப்டன் ஒவ்வொரு வாட்டியும் உடல்நிலை சரியில்லாதப்போ பல முறை அவர் வந்து பார்த்திருக்கார். ஒவ்வொரு முறை பதவி ஏற்கும் போதும் கேப்டன் கிட்ட வந்து அவர் ஆசீர்வாதம் வாங்கியிருக்கார். அது மட்டும் இல்ல, மேயரா முதல்வரா எல்லா டைமும், உதயாவும் அதே மாதிரி தான். அவர் பதவி ஏற்ற அன்னைக்கு கூட முதல்ல வந்து கேப்டனை சந்திச்சு ஆசீர்வாதம் பெற்று தான் போனார். கலைஞர் அவர்களோட தலைமையில எங்க மேரேஜ் நடந்தது. இதெல்லாம் அவங்க குடும்பம் எங்க குடும்பத்துக்கும் பெரிய நட்பு இருக்காது, யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. சீரணி அரங்கத்துல கோல்டன் பென் கொடுத்தவர் கேப்டன் அவர்கள். அதனால அது வேற, அரசியல் வேறுங்க. ஒருத்தர் உடல்நிலை சரியில்லைன்னா போய் பார்த்தா கூட்டணி, ஒருத்தரை ஹோட்டல்ல சந்திச்சா கூட்டணி, இந்த மாதிரி ஒரு புகைப்படம் வந்தா கூட்டணி. எல்லாத்துக்கும் நீங்க ஒரே ஒரு லைன், ஒரு வேர்டை பிடிச்சிக்கிறீங்க. அந்த கூட்டணின்ற வேர்டை தாண்டி நம்ம பத்திரிகையாளர்கள் பிராட் மைண்டடா யோசிங்க. நான் எல்லா பிரஸ் மீட்லயும் நான் சொல்றேன், எங்களுடைய போக்கஸ் எங்க கட்சி வளர்ச்சி. தமிழ்நாடு முழுக்க நாங்க 234 தொகுதியிலையும் போய் கட்சி வளர்ச்சியும் ரத யாத்திரையும் வெற்றிகரமா முடிக்கணும். அதுக்கு பிறகு மாநாடில் நாங்கள் தெளிவாக உங்களுக்கு அறிவிப்போம். எதுவுமே இப்ப நான் சொல்ல மாட்டேன் தம்பி. அது உரிய நேரம் வரும் பொழுது எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் உங்களுக்கு நாங்கள் அறிவிப்போம். இப்ப இல்லை, எங்க போக்கஸ் பாத்தீங்களா, எல்லாம் எங்க நிர்வாகிகள் தொண்டர்கள் தான். இதுதான் எங்க போக்கஸ். எல்லா இடத்துலயும் இன்னைக்கு பூத் கமிட்டி அமைச்சாச்சு. எல்லா இடத்துலயும் BL2 முடிச்சு கலெக்டர் கிட்ட கொடுத்தாச்சு. இன்னும் இருக்கின்ற பேலன்ஸ் ஒரு 10% முடிக்கணும். அதுக்குதான் மீட்டிங். இது முடிச்சு தமிழ்நாடு முழுக்க போய் தொண்டர்களையும் மக்களையும் சந்திக்கிறதா இப்பொழுது எங்களுக்கான ஒரே வேலை. நான் மாநாடு வரும்போது உங்க கேள்விக்கு பதில் சொல்றேன், கட்டாயம் சொல்லுவேன். இப்ப பிரஸ் மீட்ல சொல்றோம், அதே தான் கூட்டணி வரும்போது நாங்க சொல்லுவோம். இதுல என்ன மாற்று கருத்து இல்லையா? கூட்டணி ஆட்சி என்பது தமிழ்நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்லதுதான், இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது. எல்லாரும் சாப்பிட்டு போங்க. உங்களை எல்லாரையும் சந்திச்சதில் உண்மையில் மகிழ்ச்சி. பிரஸ் பீப்புள், நீங்களும் தேமுதிக சப்போர்ட் பண்ணுங்க. கூட்டணியே பேசாதீங்க. அதை தாண்டி இன்னைக்கு மக்களை நாங்கள் சந்திப்பது, நிர்வாகிகளை சந்திப்பது, நாம செய்யற நலத்திட்டங்கள், கேப்டன் எப்படிலாம் 40-50 வருஷம் மக்களுக்காக வாழ்ந்தார், இதெல்லாம் ஆஸ் எ பிரதர்ஸ் உங்களுக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஸோ நீங்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.